இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற இந்த நாளிலும் நம்முடைய கண்கள் தேவன் நம்மை மாற்ற விதத்தை காண்பதாக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். பாவத்துல, சாபத்துல, தரித்திரத்துல, பாவச்சேற்றில் உழந்த உங்களையும் என்னையும் தேவன் ஒரு வேறு விதமாய் மாற்றி இருக்கிறார். ஒரு புது வாழ்வை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு புது கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் கேட்கிறார், நீ அதை பார்க்கிறாயா? உன்னை நீ பாவியாக பார்க்கிறாயா? உன்னை பாவம் செய்வதற்கு விட்டு போடுகிறாயா அல்லது நீதிமானாய் நிலைநிறுத்துகிறாயா? மோசே பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடிப்போய் மீதியானிய தேசத்திலே 40 வருஷம் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். தேவன் திரும்ப அவனை சந்தித்து அவனை பேசி அவனை ஹல்லேலூயா பார்வோனின் பேரனாக அல்ல, பார்வோனின் அரண்மனையில ஹல்லேலூயா ராஜகுமாரனாக அல்ல, மிதியானி தேசத்து ஆசாரியனுடைய மருமகனாக அல்ல, ஹல்லேலூயா பார்வோனுக்கு தேவனாக மாற்றினார். நம்மை நீதிமானாய் மாற்றின தேவன் மோசேயை பார்வோனுக்கு தேவனாக மாற்றினார். தேவன் மாத்திட்டாரு. ஆனால் மோசேயினால அதை காணக்கூடாதபடியினால அவன் பார்வோனுக்கு கீழ்ப்பட்டவனை போல் அங்க நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறான். போறான் திரும்பி வாரான், போறான் திரும்பி வாரான், போறான் திரும்பி வாரான். பார்வோனுக்கு பயந்து வருகிறான், பார்வோனுக்கு பயந்து வருகிறான். காரணம் என்ன? அவன் தேவன் தன்னை மாற்றின விதத்தை அவன் பார்க்க இல்லை. 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், மோசே பாரு, உன்னை நான் மாற்றின விதத்தை நீ பாரு. நீ போயிட்டு பார்வோனுக்கு ஒரு அடிமையை போல நின்று பேசுவதல்ல, பார்வோனை மேற்கொள்ள திறனியற்றவனை போல உன்னை அடையாளப்படுத்துவதல்ல, நீ பார்வோனுக்கு தேவனை போல நின்று பேச வேண்டும். நீ பார்வோனை விட உன்னை மேலானவனாக நான் மாற்றி இருக்கிறேன். அன்பானவர்கள், இன்றைக்கு பாவத்திலும் சாபத்திலும் ஹல்லேலூயா பாவத்தை விடமுடாமல் தவித்து, ஹல்லேலூயா நோயை ஜெயங்கொள்ள முடியாமல் தவித்து தரித்திரத்தில் வாழ்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உங்களை மாற்றின விதத்தை நீங்கள் கவனியுங்கள். இன்னும் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிற முதலாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தேவன் உங்களை மாற்றவில்லை. தேவன் உங்களை மாற்றி இருக்கிறார். பாவத்தை நீ ஜெயிக்க முடியும், அக்கிரமத்தை நீ ஜெயிக்க முடியும், சத்துருவை நீ ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் உன்னால் ஜெயிக்க முடியாதது ஒன்றையும் தேவன் மிச்சம் வைக்கவில்லை. உன்னை எப்பொழுது தேவன் ரட்சித்தாரோ, எப்பொழுது உன்னை மாற்றினாரோ, எப்பொழுது உன்மேல் ஆவியை பொழிந்தாரோ, அந்த நேரத்திலிருந்து இந்த உலகத்தில் உள்ள சகல காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒருவனாக தேவன் உன்னை மாற்றி இருக்கிறார். அதை நீ காணும் வரையில இன்னும் பாவம் செய்து 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 ஆக்கிரமத்தில் விழுந்து 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 எலும்பி எலும்பி உன்னை ஒன்றுக்கும் இல்லாதவனை போல் நீ காட்டிக் கொண்டிருப்ப. என்றைக்கு மோசே தேவன் சொன்னார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், அதை பார் என்ற அன்றைக்கு மோசே போனா பார்வோனுக்கு முன்பாக நின்றான். ஹல்லேலூயா. பழைய பேச்சு இல்ல, பழைய கிரியை இல்ல, நெஞ்ச நிமித்திட்டான், சத்தத்தை உயர்த்திட்டான். பார்வோன் பயந்துட்டான். இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும், எந்த கிரியையா இருந்தாலும், எந்த அக்கிரமமா இருந்தாலும், எந்த பொல்லாத சத்ருவா இருந்தாலும், எந்த கோலியாத்தா இருந்தாலும், தேவன் உன்னை மாற்றி இருப்பது அவைகளை மேற்கொள்ளும்படியாக அந்த எண்ணத்துக்குள்ள, அந்த சிந்தைக்குள்ள வந்து உன் பாவங்களை நீ மேற்கொண்டு உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற அக்கிரமங்களை மேற்கொண்டு எலும்புவாயாக இருந்தால், ஹல்லேலூயா, அதுதான் தேவன் உன்னை மாற்றி இருக்கிற ஸ்தானம். அங்க நின்று நீ செயல்பட ஆரம்பி. நீதிமானாய் நின்று செயல்பட ஆரம்பி. பரிசுத்தவானாய் நின்று செயல்பட ஆரம்பி. உண்மையிலோனா நின்று செயல்பட ஆரம்பி. அனைத்தும் உன் பாதங்களுக்கு கீழாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்களோ? கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால, உம்முடைய ஜீவனினால
என்னை நீதிமானாய் பரிசுத்தவானாய் உண்மையுள்ளவனாய் மாற்றினீரே. இதோ அந்த பரிசுத்தத்துக்கும் அந்த நீதிக்கும் அந்த உண்மைக்கும் உகந்தவனாய் நான் வாழ இதனால் என்னை ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.